ஹாய் காய்ஸ், நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்பில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் ஐபிஎல் அப்புறம் எப்படா வரும், செம்மையாக இருக்க போகுதுன்னு நினச்சிருந்தோம். பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப்பே முடிஞ்சு போச்சு. எஸ், அஃபிஷியலி T20 வேர்ல்ட் கப் இஸ் ஓவர். நோ மோர் T20 என்டர்டைன்மெண்ட் இருக்குது, பட் பின்னாடி பேசுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியில் ஃபைனல்ஸ் யாராவது ஆனாங்க, இந்தியா சொத்தாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். வேறு லெவல் டேங்க, June 29 ஃபார் ஆல் இந்தியன் ஃபேன்ஸ் அண்ட் அன்ஃபர்கெட்டபிள் டே. ஸோ வீடியோட ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். இந்தியா கப் அடிச்ச சந்தோஷத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி தான் நம்ம வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி லைட்டாக குவிஸ் பக்கம் போயிடுவோம், முடிச்சிருவோம் வேர்ல்ட் கப் குவிஸ் செக்ஷனு. ஸோ லாஸ்ட் டைம் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ஆன வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரியிலே ஒரே ஒரு பிளேயர் தான் செஞ்சுரி அடிச்சாலும் அந்த பிளேயர் யாருன்னு கேட்டோம். கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா 2010 ஒரு செஞ்சுரி அடிப்பார். நம்ம அந்த மேட்ச் ஜெயிப்போம். கரெக்டான ஆன்சர் சொன்னது பார்த்தீங்கன்னா அஸ்வத் குருமூர்த்தி, நம்ம சப்ஸ்கிரைபர் ஆஸ் ஆல்வேஸ் கரெக்டாக சொல்லிட்டார், ரொம்ப நன்றி. இதோட குவிஸ் செக்ஷன் அடுத்து ஏதாவது டோர்னமெண்ட் லீக் ஆரம்பிக்கும் போது வர மக்களே இல்லை, அப்பப்போ நம்ம வீடியோ போடுவோம். அதில் நடுவில் குவிஸ் வரும். உங்கள் சப்போர்ட்டை முடிச்செல்லாம் கொடுங்க. நிறைய பேர் காமெண்ட் செக்ஷனில் குவிஸ் அட்டன் பண்ணுங்கள். ஒருத்தர் 2 பேர் அட்டன் பண்ணால் எனக்கு சந்தோஷம். 5 10 ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ பாருங்கள், குவிஸ் அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி குவிஸ் அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி பார்படோஸ் ஸ்டேடியத்தில் தான் ஃபைனல் நடந்தது. மழை நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க, ஈவன் நானுமே எதிர்பார்த்தேன். பட் காலையில் விஷுவல்ஸ் பார்த்தோன்னே வெயில் வந்து ஸோ ஓகே ஃபுல் மேட்ச் நடக்கும்னு சந்தோஷப்பட்டோம். ஆனால் ரொம்ப ஹாப்பிங்க, பிகாஸ் ஒரு 40 ஓவர்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்ட் வின்னர் சூஸ் பண்ணிட்டோம். அதுவும் பார்த்தீங்கன்னா மழை ரெயின் மேட் எதுவுமே இல்லாமல் சூப்பராக போச்சு ஃபைனல். ஸோ குடோஸ் டு வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் பார்படோஸ் ஃபெசிலிட்டி ஸ்டேடியம் நல்லா அரேஞ்ச் பண்ணாங்க. எனிவேஸ் பார்படோஸில் இந்தியன் டீம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி அவங்களோட 2வது T20 கப் அடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சவுத் ஆஃப்ரிக்காவில் ஆப்கானிஸ்தான் அடிச்சு சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல்ஸ் வந்ததும் இந்தியா இங்கிலாந்து அடிச்சுட்டு 2 டீமும் ஃபைனல் வந்தாங்க. 2 டிசர்விங் டீம், 2 டீமே அன்பிட்டனாக ஃபைனல்ஸ்க்கு வந்தாங்க. பட் யாராவது ஒருத்தர் தோத்தானே ஆகணும், அதுதான் ஃபைனல்ஸ் இருந்தது. சவுத் ஆஃப்ரிக்கா ஹவ் புட் அப் டீசென்ட்னு சொல்ல முடியாது, எக்ஸ்ட்ரானரி எஃபர்ட் இன் பேட்டிங்னே சொல்லலாம். பவுலிங்கில் லைட்டாக கோட்டை விட்டாங்க, பட் பேட்டிங்கில் கிட்ட வந்து தோற்றுருக்காங்க, தூரமாக தோக்கலை. இந்தியன் டீம் கையில் இல்லாத மேட்சை கையில் எடுத்துன்னு வந்து கடைசி நாள் ஒரு பாகிஸ்தான் மேட்ச் அப்படியே ரீக்ரியேட் பண்ணி பவுலிங்கில் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதான் மாரல் ஆஃப் த சம்மரி ஃபைனல்ஸில். பட் அதை பற்றி பின்னாடி பேசுவோம். பட் என்ன ஒரு எமோஷனுங்க அப்பா, அந்த ஒரு 11:30க்கு அப்புறம் அந்த லாஸ்ட் பால் ஹர்திக் பாண்டியா ஒரு கண்ணை பார்க்கணுமே, ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. நம்ம கப் அடித்ததோட எனக்கு அந்த பிளேயர்ஸோட மென்டாலிட்டி, ஃபீலிங், அவங்களோட எமோஷன்ஸை ரியலைஸ் பண்ணி அதை ஃபீல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே அழுக வந்துடுச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் ஆல் ஆஃப் த பிளேயர்ஸ் இன் அவர் டீம். ரோஹித் சர்மா, பும்ரா, ஹார்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், எத்தனை பேருங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க இந்த வேர்ல்ட் கப்பில். இந்த ஃபுல் டீமும் எஃபர்ட் போட்டிருக்காங்க, எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்டியூட் சுட்டுருக்காங்க, நான் பிளேயர்கள் நான் சொல்கிறேன், எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்க. 2007 T20 வேர்ல்ட் கப்பை ஃபஸ்ட்டு இனாகிரேட் பண்ணப்போ நம்ம தான் கப் அடித்தோம், தலை தோனி கேப்டன்சியில். இப்போது ரோஹித் சர்மா அதை நிறைவேற்றிட்டார். ரொம்ப சந்தோஷமானவங்களே. நீங்கள் எத்தனை பேர் அழுதுருப்பீங்கன்னு தெரியல, நான் லிட்ரலி அழுதுட்டேன். ஆஸ் எ கிரிக்கெட்டிங் மேன் நான் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சாலும் சந்தோஷமாக தான் இருந்தேன். பட் ரோஹித் சர்மா கோலி காண்டியே இந்தியா ஜெயிக்கணும்னு நான் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், அதை ஜெயிச்சிட்டாங்க. வேற லெவலில் இருந்தது. ஹர்திக் பாண்டியா என்ன ஒரு மனுஷங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி ஆளே கலாய்ச்சி ஊரே அவர் பூ பண்ணியிருந்தாங்க. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்தியாவில் செலிப்ரேட்டட் மேனாக இருக்கார். கடைசி ஓவர் ஜெயிச்சு கொடுத்ததே அவரால் தான். சூரியகுமார் யாதவ் கேட்சும் ஒன் ஆஃப் த மெயின். அதுக்கப்புறம் கோலியோட ஃபைனல் கிளச் நாக் சரியான இது. ஸோ எல்லாமே கூடி வந்தது நமக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மக்களே. ரோஹித், கோலி, பும்ரா, ஸ்கை, பாண்டியா எல்லாருமே அழுதுட்டாங்க. ஈவன் ஹோல் டீம் வாஸ் கிரையிங். ஸோ எமோஷனல். ராகுல் டிராவிட் 2007 இங்கே தான் ஒரு வேர்ல்டு கப் கேப்டனாக இருந்து டீம் எலிமினேட் ஆனப்போ ரொம்ப வருத்தப்பட்ட மனுஷன். கடைசியாக அவரோட ஃபைனல் கோச்சிங் இந்தியாவுக்கு பண்ண மேட்ச்சில் கப்படிக்க வச்சுட்டாங்க. அவரே ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி இருந்ததுங்க. இந்தியா கப் அடிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஜென்ரேஷன் நம்ம லாஸ்ட் 10 இயர்ஸாக இந்தியா கப்படிக்காதவே இருந்து இப்போ கப்படிக்கவே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் சோக்கர்ஸ்னே நம்ம ஆல்மோஸ்ட் டிசைட் பண்ண வந்துட்டாங்க. 2014 ஃபைனல் போச்சு, 2015 ஆஸ்திரேலியாவோட செமிஃபைனல் தோற்றோம், 2016 வெஸ்ட் இண்டீஸோட செமிஃபைனல் போத்தோம் T20யில், 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல், 2019 நியூசிலாண்டோட வேர்ல்ட் கப் ஃபைனல், 2021 WTC ஃபைனல், 2022 நீங்கள் இங்கிலாந்து கூட செமிஃபைனல் ஓட, 2023 WTCயில் ஓட, இத்தனை தாண்டி இந்தியா கப்பே அடிக்க மாட்டாங்கன்னு என்றும்போது வேர்ல்ட் கப் நம்ம இங்கே நடக்கும்போது வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம். 10க்கு 10 ஜெயித்தோம், செமிஃபைனல்ஸையும் ஜெயித்தோம். ஃபைனல்ஸில் ஆஸ்திரேலியா நம்ம தோக்கடிச்சிட்டாங்க. அங்கேயே நிறைய பேர் ஹோப்பை விட்டாங்க. இவனுங்க அவ்வளோதான்டா, இவனுங்க எல்லா டோர்னமெண்ட்டும் செமிஸ் ஃபைனல்ஸ் போவானுங்க, திருப்பி ஈவன் வந்துருவானுங்கன்னு எல்லாருமே டிசைட் பண்ணாங்க. ஈவன் இந்தியன் ஃபேன்ஸே அப்படி தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்தியா ஜெயிக்க மாட்டாங்களான்ற ஏங்கின தருணத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா தோக்கடிச்சு கப் அடிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமான மக்களே. வேர்ல்ட் கப் 2020 தோற்றது இன்னுமே கண்ணுக்குள்ளே நிற்குது. அதெல்லாம் போகாது, பர்மனெண்ட்டாக இருக்கும். பட் அதுக்கான தீர்வு பார்த்தீங்கன்னா இந்த 2024 T20 வேர்ல்ட் கப் ட்ராஃபி தான். இதுக்கப்புறம் எவனுமே இந்தியா சோக்கர்ஸ்ன்னு சொல்லவே மாட்டானுங்க. அந்தளவுக்கு நம்ம எஃபர்ட் போட்டு ஃபைனல்ஸ் வந்து கப் அடிச்சிருக்கோம், அன்பீட்டனாக முடிச்சிருக்கோம். ஸோ ஹாப்பி ஃபார் தட். அந்த வேர்ல்ட் கப் 2023 ஃபைனலில் மறந்துடுங்க. ரொம்ப எமோஷனலான மக்களே, சூப்பராக.
ஸோ அஃபிஷியலி இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன்ஸ். 1983 ஓடிஐ வேர்ல்ட் கப்பை ஃபஸ்ட்டு நம்ம கிளின்ச் பண்ணும்போது கபில் தேவ் கேப்டன் இருந்தார். 83 பேட்ச் சூப்பரான இது வெஸ்ட் இண்டீஸ் தோக்கடிச்சோம். நெக்ஸ்ட் 2007 T20 வேர்ல்ட் கப் ஃபஸ்ட்டு இனாகிரேட் பண்ணப்போ யங் கேப்டன் MS தோனி இளம் இந்தியாவை கப்படிக்க வச்சார் பாகிஸ்தான் தோக்கடிச்சு. அதே 2011 வேர்ல்ட் கப்பில் இந்தியாவில் நடக்கும்போது ரீக்ரியேட் பண்ணார். கபில் தேவ் பண்ணதை சூப்பராக பண்ணார். அதுவும் ஸ்ரீலங்காவோட கப்பு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரோஹித் சர்மா சவுத் ஆஃப்ரிக்காவோட ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன்ஸ் ஃபார் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா கபில் தேவ், MS தோனி, ரோஹித் சர்மா. தட்ஸ் இட், எண்ட் ஆஃப் த லிஸ்ட். இல்லை சாம்பியன்ஸ் ட்ராஃபி நான் சேர்த்தா கங்குலியும் வருவார். ஸோ வேர்ல்ட் கப் T20 ஓடிஐ வேர்ல்ட் கப் தான். பட் இவங்க 3 பேருமே ஆப்சல்யூட் லெஜெண்டுங்க. இவங்களுக்குலாம் சிலை வைக்கிறது தப்பே இல்லை. வேறு லெவல் லெஜெண்டுங்க கேப்டன்ஸ்னு வந்து. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் திஸ் டீம் மக்கள். ஏன்னா இந்த டீமில் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் செல்ஃபிஷாக ஆடாமல் டீமுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. பீட் விராட் கோலி, பீட் ரோஹித் சர்மா, பீட் ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், சிவம் டூபே, ஜடேஜா, ஹார்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், பும்ரா, அஷ்தீப் சிங், சிராஜ், குல்தீப் யாதவ் எல்லாருமே செல்ஃபிஷாக ஆடலை, டீமுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. விக்கெட் எடுக்க இது பண்ணல, டாட் பால் இது பண்ணும்போது இது பண்ணல, எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்டுன்னு இல்லாமல் டீம் செல்லாகி கம்பைன் பண்ணி வேறு லெவலில் ஆண்டவே வி ஆர் டிசர்வ் டு வின் மக்களே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம கப்படிச்சது. அழுதுட்ட நாளைக்கு நீங்களும் அழுதுருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த சைட் சவுத் ஆஃப்ரிக்கா பற்றியும் பார்ப்போம். மேட்ச் பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பண்ணிட்டு பின்னாடி வருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்தாங்க. பேர்பராஸ் வாஸ் ஆப்சன்ட் சேசிங் பிச். நம்ம பார்த்தீங்கன்னா பவர் பில்ல ரிஷப் பண்ணிட்டும் இருந்தோம், ரோஹித் சர்மா இருந்தோம், கேஷவ் மகாராஜ் ஒரே ஓவரில். அங்கேயே மேட்ச் திரும்பிச்சுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ககிசோரா பாடா வேறு சூரியகுமார் அதை விக்கெட் எடுத்தால். ஸோ பவர் பிளேயில் இந்தியா 45 for 3. யார் நினச்சா 175 வருவோன்னு. கோலியோட கிளச் 70 நாக் தான் நம்மளை காப்பாற்றுச்சு. பிகாஸ் கோலியோட 70+ நாக் இல்லைனா சத்தியமாக தோற்றுருப்போம். ரோஹித் சர்மா ஆல்ரெடி சொன்னார், கோலி இது வரைக்கும் அடிக்கல, அந்த நாக்கை ஃபைனலுக்கு சேவ் பண்ணியிருக்கான்னு சொன்னோம். ஈவன் ஹோல் வேர்ல்ட் பிலீவ் கோலி வில் டூ, கோலி டிட் இட். சரியான நாக்கு. ஃபைனலில் தான் யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. கிங் கோலி ப்ரூவ் பண்ணிட்டார். அவரோட வேர் லெவல் கிளச் நாக் 70 தான் நம்மளை காப்பாற்றுச்சு. அண்ட் ஆல்சோ அக்சர் பட்டேல் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணார். பிகாஸ் அக்சர் அடிக்க தான் கோலி கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்தது. ஃபஸ்ட் ஆனால் ஆன்சனை சூப்பராக டைம் பண்ண போய் நான் எதிர்பார்த்தேன், இன்றைக்கி ஒரு கோலி டே இருக்குடா, கோலி சம்பவம் இருக்குன்னு. ரொம்ப குடோஸ் டு கோலி, வேர் லெவல் இன்னிங்ஸ் ஃபைனலில். அந்த அதர் சைடு அக்சர் பட்டேல் இன்னிங்ஸ் யாருமே எதிர்பார்க்கல. 3 விக்கெட் போனப்போ மேலே அப்தி ஆர்டர் அனுப்பிச்சாங்க. வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். அவர் எல்லாருமே ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் பார்த்தாங்க. பட் நான் பேட்டிங்கும் ஆடுவேன்டா, எனக்கு 50 அடிப்பேன், மேலே வந்து அடிப்பேன்னு ப்ரூவ் பண்ணேன். அதுவும் எங்கே ஒரு வேர்ல்டு கப் ஃபைனலில் ப்ரூவ் பண்ணுறதுலாம் ஈஸியாக கிடையாது மக்களே. அப்சர்வ் பண்ணி ப்ரெஷர் ஆடினார், சூப்பராக டேக் டவுன் பண்ணார். ஷம்சியாக இருக்கட்டும், ரபடா இருக்கட்டும், நார்கே ஆகட்டும், வேர் லெவல் கட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அக்சர் பட்டேல் ஹேஸ் டு பி த அண்டர்ரேட்டட் பர்ஃபார்மர் ஃபார் இந்தியா எவ்ரி டைம். அவருக்கு ஒரு நல்ல ரோல் கொடுங்கப்பா. வேர் லெவல் பேட்டிங் ஆனார். பவுலிங் பக்கம் போனீங்கன்னா அதுக்கப்புறம் இந்தியா வந்து 175 அடிச்சாங்க 30. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பவர் பில்ல ரீசாண்ட்ரிக்ஸும் அவுட்டு, மார்க்ரம் அவுட்டு, அஷ்தீப் வேர் லெவலில் போட்டார். ஆஸ் யூஷுவல் பும்ரா அவர் வேலையை காமிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா மாட்டிப்பாங்கன்னு நினைக்கும் போது ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸும் குவிண்டன் டிகாக்கும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. நல்லா மலர்ந்தது. கையில் வர வேண்டிய மேட்ச் இந்தியாவுக்கு. திரும்பி அக்சர் பட்டேல் ஒரு ஃபுல் டாஸ் போட்டு ஸ்டப்ஸ் அவுட் ஆனார். அங்கே கொஞ்சம் ப்ரெஷர் ஆனாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. பட் டிகாக்கும் செட் ஆகிட்டார். ஒரு 50 போடுவார்னு நினச்சா டக்குன்னு அவர் அஷ்தீப் கிட்ட அவுட் ஆனதுக்கப்புறம் அவர் தான்ப்பா இதுக்கப்புறம் மேட்ச் இந்தியாவுக்குன்னு நினைக்கும் போது தாங்க வந்தார் காட்டாங் கிளாசன். இவருக்கு அதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் அண்ட் எவர் கன்ஸ்ட்ரக்டிவ் பிளே இன் T20ன்னு சொல்லலாம். பெஸ்ட் ஹிட்டர் ஆஃப் ஸ்பின்னர்ஸ்னே சொல்லுவாங்க. போட்டு பொழந்துட்டார். குல்தீப்பும் சரி, அக்சர் பட்டேலும் சரி. பார்த்தீங்கன்னா 22 பால் 50 போட்டார். நான் ஆல்மோஸ்ட் நினச்சிட்டேன், ஐயோ மேட்ச் போச்சுடா, கிளாஸ்ன்னு ஒரேடியாக எடுத்துன்னு போயிட்டு போகிறான். கூட வேறு மில்லர், பயந்துட்டேன் நான் தோற்றுருவார்னு. பட் லெனோவோ கிளச் பர்ஃபார்மன்ஸ். ஹர்திக் பாண்டியா அந்த ஒரு விக்கெட்னால மேட்ச் மாறிச்சு. மில்லருக்கும் ப்ரெஷர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம். பட் ஆஸ் எவருங்க பும்ரா யூ பியூட்டி. செல்லையே வைக்கணுங்க இந்த மனுஷனுக்கு. எப்படி தான் எல்லா மேட்சும் 30 ரன் கீழே கொடுக்குறாரு. ஆல்மோஸ்ட் 15 டாட் பால் கிட்ட போடுறாரு. கிளச் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. எக்ஸ்பென்சிவாக இருந்ததே இல்லை. எவ்ரி டைம் இந்தியாவுக்கு டெலிவர் பண்ணுறாரு. ஓ காட், ஹீ ஷுட் பி அன் அனதர் காட் ஃபார் இந்தியன் இன் பவுலிங் டைப் சொல்லி அவனுங்க. அவருக்கு என்ன கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் கொடுக்கலாம் டெஸ்ட் மேட்ச்சில், ஏன் தரமாட்டுறாங்கன்னு தெரியல. வேறு லெவல் பர்ஃபார்மர். ஹேஸ் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் இன் கரண்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். இவராலேயே இந்தியா கையில் இருந்த தோத்த மேட்ச்சை கையில் எடுத்துன்னு வந்தாங்க. பட் ஹர்திக் பாண்டியா யூ பியூட்டிங்க. ஒரு மாதம் முன்னாடி அவர் ஃபேஸ் பண்ண அவமானங்கள், ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இந்தியன் டீம் வைஸ் கேப்டனாக பொறுப்போட பேட்டிங்கில் 200+ ரன்ஸ், 150+ ரன்ஸ் இந்த டோர்னமெண்ட்டில், பவுலிங்கில் 6+ விக்கெட்ஸ். அந்த கடைசி ஓவர் மில்லர் ஓவர் மட்டும் அவர் விட்டுந்தாருன்னா மேட்ச் காலி. ரபாடாக்கு 4 வேறு பட்டுச்சு, மில்லர் அவுட் ஆயுமே. யோசிச்சு பாருங்கள். திரும்பி அவர் இன்னும் அவரோட லைஃபுக்கு உச்சக்கட்ட அவமானத்துக்கு போயிருப்பார் அந்த பவுலிங்கில் அந்த ஓவர் டிஃபெண்ட் பண்ணலாம். பட் சம்மோ குடோஸ் டீம் வேறு லெவலில் டிஃபெண்ட் பண்ணிட்டார். இந்தியாவை ஜெயிக்க வச்சதுக்கு பாண்டியாவும் ஒரு காரணம். கிளாஸ் விக்கெட், மில்லர் விக்கெட்டும் எடுத்தார். வேறு லெவல். ஸோ அவ்வளோதான் மக்களே. அங்கேருந்து இந்தியா கேஷவ் மகாராஜ் அடிக்க மாட்டார். கடைசியில் இந்தியா 8 ரனில் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஹாப்பி ஃபார் தெம், எஸ்பெஷலி ஃபார் ரோஹித் சர்மா, விராட் கோலி.
ஆனால் உங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் சொல்லிடுறேன். ரோஹித் சர்மா எக்ஸ்க்ளூசிவ் இல்லை, இது ஆல்ரெடி அவுட். ரோஹித் சர்மா விராட் கோலி ஹஸ் பீன் ரிட்டையர்ட் ஃப்ரம் T20 நேஷனல். அவங்களோட கடைசி T20 வேர்ல்ட் கப் இதுதான். கப் அடிச்சுட்டு ரிட்டையர் ஆகிறாங்க. இனி இந்தியாஸ்க்கு T20 ஆட மாட்டாங்க. ஸோ அதுதான் ஒரு நியூஸ், ரொம்ப சோகமாக நியூஸ். பட் இதை பற்றி நம்ம ஒரு தனி வீடியோ போட போகிறோம், அதுக்கப்புறம் வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஆஸ் அ கேப்டனாக இந்தியாவுக்கு ஒரு கப்போட விடை பெறுகிறார். ஒரு ஸ்டெல்லர் T20 கரியர், 2 T20 வேர்ல்ட் கப்போட விடை பெறுகிறார். 2007 பிளேயராக இருந்தார், 2024 கேப்டனாக முடிக்கிறார். வாட் அ பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ராகுல் டிராவிடோட கடைசி மேட்ச் ஆஸ் அ கோச்சில் கப் அடிச்சுட்டு ஒரு சூப்பர் ஃபேர்வெல் கொடுக்குறோம். 11 வருஷமாக கப் அடிக்காத இந்த ஜேர்னி. MS தோனி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2013 அப்புறம் அடிக்கவே மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கினப்போ ராகுல் டிராவிட் அண்ட் ரோஹித் சர்மாவோட பார்ட்னர்ஷிப் நம்மளை கப் அடிக்க வச்சது. ரொம்ப ரொம்ப நன்றி இவங்க 2 பேருக்கு. பட் சவுத் ஆஃப்ரிக்கா பற்றியும் பேசினாங்க. கையில் இருந்த மேட்சை கோட்டை விட்டு போனாங்க. ரீசன்ட் வீக்ஸ்லாம் இதுக்கு மேலேயும் T20 செட்டப்புக்கு வேலைக்கே ஆக மாட்டார், ஓப்பனாக சொல்லிடலாம். கேஷவ் மஹாராஜுக்கு பவுலிங்கில் 3 ஓவர் தான் கொடுத்தாங்க, 4வது ஓவர் கொடுத்துக்கணும், அது ஒரு பிளண்டர். யான்சனுக்கு 4 ஓவர் கொடுத்தது 3வது பிளண்டர். அண்ட் ஆல்சோ சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்ஸ்மேன்ஸ் கையில் அந்த மேட்சை விட்டுட்டு போனாங்க. அந்த கேஷவ் மஹாராஜ் லாஸ்ட் பால் அஷ்தீப் ஓவரில் சிங்கிள், அது ஒரு பிளண்டர். இப்படி நிறைய பிளண்டர் பண்ணியே தோத்துட்டாங்க. பட் இதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா திரும்பி சூப்பராக ஆடி கடைசியில் ஃபைனல் வந்து என்னைக்கு கப்படிக்க போகிறாங்களோ. சவுத் ஆஃப்ரிக்கா RCB கம்பேரிசனே பண்ணக்கூடாது. பட் எனிவேஸ் ஹார்ட் லக் ஃபார் தெம். பட் அவங்களோட ஃபேன்ஸ் சந்தோஷமாக இருங்க, உங்கள் டீம் ஃபஸ்ட் டைம் ஃபைனல் வந்திருக்கு. தோக்குதேன்னு வருத்தப்படாதீங்க, திரும்பி வருவாங்க. நல்ல டீம். 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபியை மார்க் பண்ணுங்கள். ODI ஃபார்மேட் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ராசி வேண்டர்சன்லாம் வருவார். ஸோ ஐ பிலீவ் சவுத் ஆஃப்ரிக்கா கேன் டூ த சேம் இன் பாகிஸ்தான். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 நல்லா பண்ணுவாங்க. பட் ஹார்ட் லக் டு சவுத் ஆஃப்ரிக்கா. வேறு லெவலில் ஆனாங்க டோர்னமெண்ட், வெல் பிளேட். ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோட எண்டு பாட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ரிட்டைர்மெண்ட் பற்றி ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட போகிறோம். அதுக்கு ஸ்டே டியூன். அண்ட் ஆல்சோ இந்தியா ஜிம்பாப்வே 5 T20 வரப்போகுது ஜூலை 6. அதுக்கான ஷெட்யூலு, 2 டீம் ஸ்குவாடு, ஸ்டேடியம் அனாலிசிஸ்லாம் போடுவோம். ஸோ சப்போர்ட் கொடுங்க. வீடியோட எண்டு பாட்டு வந்துட்டோம். இந்த T20 வேர்ல்ட் கப் ஜெர்னி ரொம்ப சூப்பராக போச்சு. உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷம் மக்களே, ரொம்ப நன்றி உங்களுக்கு.